உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். விஜய் நான் வரேன். தியாகராய நகரில் அங்கே பிரச்சார வாகனத்தில் சாலையில் திரண்டிருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு கையசைச்சபடி அவருடைய பிரச்சார வாகனத்தில் விஜய் பயணப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்குறோம். தியாகராய நகரை பொறுத்த வரைக்கும் தாவேக வேட்பாளர் என் ஆனந்த் அவருக்காக வாக்கு சேகரிப்பில் ஈடுபடுவதற்காக அவர் அந்த பகுதிக்கு வந்திருக்கிறாருங்கிறத பார்க்க முடியுது. இப்போ திரும்ப அந்த பிரச்சார வாகனத்திற்கு மேலே நின்று கொண்டிருக்கிறார். இங்கே அவர் பேசுவார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. தாவேகா வேட்பாளர் என் ஆனந்தை ஆதரித்து அவர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபடுவார், அவர் பேசுவார் அந்த பகுதி மக்கள் மத்தியில் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்குது. தியாகராய நகரில் அங்கே பாதுகாப்பு ஏற்பாடுகளும் ஒரு பக்கம் பலப்படுத்தப்பட்டிருக்கிறது.
தியாகராய நகர் பகுதியில் தியாகராய நகர் வேட்பாளர் தாவேகாவுடைய டிவிகே வேட்பாளர் என் ஆனந்த் அவர்களை ஆதரித்து அந்த பகுதியில் பிரச்சாரத்தில் விஜய் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகள் தான் இவை. ஒரு பக்கம் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அவருடைய வாகனத்தை பின்தொடர்ந்து வரக்கூடாது, இருசக்கர வாகனத்தில் பின்தொடரக்கூடாது, இது போன்ற நிறைய நிபந்தனைகளும் இருக்கிறது. எந்தெந்த பகுதிகளில் அவர் இன்னைக்கு சென்னையில் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறாரோ அந்த பகுதிகளிலுமே கிட்டத்தட்ட ஒரு 27 நிபந்தனைகளுடன் தான் அந்த அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. அந்த 27 நிபந்தனைகள் முறையாக பின்பற்றப்படுகிறதா அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இந்த நிலையில் ஒரு ரோட் ஷோ போல ஒரு வாகனத்திலேயே அவரோட அந்த பிரச்சார வாகனத்திலேயே அவர் பயணித்து அந்த பகுதி மக்களிடம் என் ஆனந்த் அவர்களுக்காக வாக்கு சேகரிக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்குறோம். தியாகராய நகர் பகுதியை அடுத்து அந்த தியாகராய நகர் மேம்பாலம் வழியாக அவர் அடுத்து நுங்கம்பாக்கம் செல்ல இருக்கிறார். அங்கே 1000 விளக்கு தொகுதியுடைய டிவிகே வேட்பாளர் ஜேசிடி பிரபாகரை ஆதரித்து அவர் அங்கே பிரச்சாரத்தில் ஈடுபட இருக்கிறார். தொடர்ந்து நம்ம பார்க்குறோம் அந்த பகுதியில் ஏராளமான காவல்துறையினரும் குவிக்கப்பட்டிருக்கிறாங்க. சாலையினுடைய இருமருங்கிலுமே அவருடைய ரசிகர்கள், பொதுமக்கள், தொண்டர்கள் இப்படி ஏராளமானோர் அவருக்கு ஒரு உற்சாகமான ஒரு வரவேற்பை கொடுக்குறாங்க, செல்ஃபி எடுக்கிறாங்க. அவர் வரக்கூடிய அந்த காட்சிகள் அந்த தொடர்ந்து நம்ம அதை பார்க்குறோம். தொடர்ந்து இந்த வேல், வாள், அப்புறம் சில புகைப்படங்கள் இதெல்லாமே அவர்களுடைய அன்பின் வெளிப்பாடாக அவருக்கு வழங்குறத நம்ம தொடர்ந்து பல்வேறு ஊர்கள்லையுமே பார்த்துக்கிட்டு வந்தோம். அதே போல் ஒரு காட்சி தான் இப்போ தியாகராய நகர்லையும் இருக்குது அப்படிங்கிறத புரிந்து கொள்ள முடிகிறது. அந்த பகுதியில் பிரச்சார வாகனம் ஒரு பகுதியில் நின்றுச்சு. அந்த இடத்துல இருந்து கையசைத்தவாறு தாவேகாவுக்கு ஆதரவு திரட்டினார் விஜய். அந்த பிரச்சார வாகனம் அந்த பகுதியிலிருந்து இப்போ மெல்ல அடுத்த பகுதியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. வழக்கம் போல் அவருடைய இல்லத்திலிருந்து எப்படி தியாகராய நகருக்கு வரும்போது பிரச்சார வாகனத்தை சூழ்ந்து காவல்துறையுடைய வாகனங்கள் இருந்ததோ அதே போல் ஒரு காட்சி தான் இப்பயும் நம்ம பார்க்குறோம். தொண்டர்கள் அந்த பிரச்சார வாகனத்தில் மேலே ஏறாமல் இருக்கிறதுக்காகவும் பின்தொடராமல் இருப்பதற்காகவும் பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்காக அவருடைய பிரச்சார வாகனத்தை தொடர்ந்து காவல்துறையுடைய வாகனங்களும் சூழ்ந்து வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்குறோம். கட்டிடங்கள், அதே போல் வீடுகள், கடைகள், அந்த பகுதியில் மேலே இருக்கக்கூடிய இடங்கள்ல இருந்தெல்லாம் விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய வண்ணம் அங்கே குழுமி இருக்கக்கூடிய மக்களை நம்ம பார்க்க முடியுது. எல்லா இடத்துலையும் நின்று அவங்க எல்லாருமே செல்ஃபி எடுத்துக்கக்கூடிய அந்த காட்சிகளையுமே நம்ம பார்க்குறோம். உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர்.